உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ செய்தது மகா பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். தர்மத்துக்கு துணை நிற்க வேண்டிய நீ அதர்மத்துக்கு துணை போகணும். என்ன என்ற மகன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாவும் வெக்கமாவும் இருக்கு. நீங்களை எதுக்காக இப்படி ஈயா மாத்தனங்கிறத நீங்கள மறிச்சு போயோ. ராணி போன் செய்யணும். பரையு ராணி, எந்தான்னு விஷயம்? ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே பொம்மி அக்கா தாலி கொண்டாந்து குத்து தாடிகார என் கழுத்துல தாலி கட்டிட்டான். நீங்க வருவீங்கன்னு நான் கடைசி வரைக்கும் பார்த்து நின்றேன். நீங்க தான் வரவே இல்லை. உங்களாண்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் சாமி. நீங்க வராதது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. മോളെ, ഞാൻ വല്ലെങ്കിലും ഈ നമ്പൂതിരിയോட ആശീർവാദം உங்க ரெண்டு பேருக்கும் எப்பவும் இருக்கும். ഞാൻ இப்போ ஒரு முக்கியமான விரதத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் சரி கெட்ட காரியத்துக்கும் சரி கலந்துக்க கூடாது மோளே. இன்னையோட விரதம் முடியுது. ஞானே நேர்ல வர மோளே. அது மட்டும் இல்லாம இவட என்னோட மகளோட பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அது எல்லாயிட்டும் முடிஞ்சதும் ஞானே வரா மோளே. ஆம், சரிங்க சாமி. இதுக்கப்புறம் எந்த சக்தி நினைச்சாலும் நீங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது மோளே. எந்த கிரகங்கள் நினைச்சாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. நீண்ட கழுத்துல இப்ப தொங்கிட்டு இருக்கிற தாலி ஒரு புனித ஆத்மாவோட புண்ணிய தாலியான. அது கொண்டு எந்த எதிர்வினைகளும் நீண்ட கண்ணுக்கு தெரியாம வந்தாலும் அது உன் கண்ணுக்கு தெரியாமலே போயிடும் போல. நீ தீர்க்க சுமங்கலி ஆயிட்டு சித்தார்த்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் ரெண்டு பேரும் நிம்மதியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க மோளே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பறையணும். என்ன சாமி? கல்யாணம் முடிஞ்ச கையோட அடுத்தடுத்து நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் உடனே தானே நடக்கணும். நீயும் சித்தார்த் தம்பியும் தாம்பத்திய வாழ்க்கையில ஒன்னா சேரணும் மோளே. என்னத்துக்கோசரம் சாமி உடனே அந்த சடங்கு செய்ய சொல்றீங்க? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.